ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் 7ல் பார்ப்போமா என்ன லெசன் கொடுத்துருக்காங்க. பாரதம் அன்றைய நாற்றங்கால். நமது வீடு வளம் பொருந்தியது. இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன. வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு. இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, நாகரிகம் ஆகியவற்றில் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவும் வாருங்கள். பாரதம் அன்றைய நாற்றங்கள்னா யார் எழுதுனது? தாராபாரதி. தாராபாரதி எழுதுனது தான் பாரதம் அன்றைய நாற்றங்கள். என்ன பாட்டலைன்னு பார்ப்போமா? புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அதாவது பூமியோட கிழக்கு வாசலாக நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு அப்படிங்கிறாங்க. தெய்வ வள்ளுவன் செய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. அதாவது திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஒரு ஆடையா விளங்குதான். உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு மேலாடையா விளங்குதான். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவேரி கரையிலு எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. காளிதாசனோட பாடல்கள் இருக்கலாம், அந்த இனிமையான பாடல்கள் காவேரி கரை எதிரொலிக்குதான், காவேரி கரை வரையே எதிரொலிக்குதான். கம்பனோட கவிதைகள் இருக்கலாம், கங்கை ஆற்றின் அலைகள் அந்த அதுக்கு இசையமைக்கிறான் கம்பனோட கவிதைகளுக்கு. கன்னிகுமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும். மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். கன்னிகுமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் அதாவது குமரி முனை இருக்குல்ல, கன்னியாகுமரி, அங்க கன்னியோட கூந்தலுக்காக காஷ்மீர் மலர்கள் மாலையா தொடுக்கிறாங்களாம். மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். மேற்கே தோன்றும் நதிகள் இருக்குதுல்ல, மேற்கே தோன்றும் நதிகள் மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு நதிகளோட எல்ல வர பாஞ்சி நலம் கேட்குமா, எப்படி இருக்கீங்கிற மாதிரி. புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். புல்வெளிகள் இருக்கலாம், அதெல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை தருமா. கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். அதாவது கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக இருக்குதாம். அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அன்னை நாட்டோட அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அதாவது அல்லல்ல குறையாக அமுத சுரப்பி இருக்கலாம், அது அன்னை பாரத நாடா திகழ்கிறதாம். நம் நாடு பிற மக்களோட பசியையும் போக்கி வருதான். அந்நிய நாடுகள் பசி தீர, நம் நாடு பிற நாட்டோட பசியையும் தீக்குதான். அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியோட அகிம்சை சின்ன கைத்தடியா அப்படின்னு சொல்றாங்க. இதோட புக் பேக் பொருள் கூறுக பார்ப்போமா? பொருள் கூறுக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மெய்னா உண்மை, தேசம்னா நாடு, ரெண்டு பொருள் கூறுக கொடுத்துருக்காங்க. நூல்வெளி என்னன்னு பார்ப்போமா? தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழியை பெற்றவர் யாருன்னா ராதாகிருஷ்ணன். புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல்நொழி வெளிச்சங்கள் இவளுடைய நூல்கள். இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது. அப்ப பாரதம் அன்றைய நாற்றங்கள்னா தாராபாரதி. இயற்பெயர் என்னது? ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு அப்படிங்கிற அடைமொழி பெற்றவர். பாரதம் அன்றைய நாற்றங்கள்னா யாரு? தாராபாரதி. அவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அவருடைய சிறப்பு பெயர் அடைமொழி என்னது? கவிஞாயிறு. இவருடைய நூல்கள்லாம் என்னது? இது எங்கள் கிழக்கு, விரல்நொழி வெளிச்சங்கள், புதிய விடியல்கள். அப்புறம் பாரதம் அன்றைய நாற்றங்கள். இப்பாடல் இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கள் தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து இடம்பெற்றுள்ளது. புக் பேக் பார்ப்போமா? தேசியம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொன்னது என்னது? திருக்குறள் தானே. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவேரி கரை வரை இது போகுமா. கலைக்கூடம் காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடைனா நூல் பிளஸ் ஆடை. எதிர் பிளஸ் ஒலிக்கனா எதிரொலிக்க.